வணக்கம் மக்களே. இன்று நாம் காண இருப்பது அளவற்ற ஐஸ்வர்யங்களை அள்ளித்தரும் அனந்த விரதம் பற்றித்தான் ஒரு கதையின் மூலம் பார்க்கப் போகின்றோம். அளவற்ற செல்வம், நீடித்த புகழ், பெரும் பதவி, அறிவார்ந்த குழந்தை செல்வம் என சகலமும் அருளும் அபூர்வமான விரதம் ஒன்று உண்டு. அதன் பெயர் அனந்த விரதம். பாண்டவர்களுக்கு கண்ணன் பரிந்துரைத்த சிறப்பை கொண்டது அந்த விரதம். துவாபர யுகம். பாண்டவர்கள் நாடு செல்வங்களை எல்லாம் சூதாட்டத்தில் இழந்து வனத்தில் வசித்து வந்த காலம். தங்களின் நிலை குறித்து பெரும் கவலை கொண்டார் தர்மர். அடுக்கடுக்கான துயரங்கள் வந்து கொண்டே இருந்தன. எதற்கும் பொறுமை இழக்காத, சலித்து கொள்ளாத தர்மரின் மனதிலும் லேசாக சஞ்சலம் தலை நீட்டியது. தெய்வமே, ஏன் இப்படி என்று புலம்பினார். அதே நேரம் அழையாளி அரித்துயிலும் மாயனான கண்ணன் அங்கு வந்து சேர்ந்தார். வரவேற்று உபசரித்த தர்மபுத்திரர் கண்ணனிடம் தன் கவலையை சொன்னார். கிருஷ்ணா, கருணையின் வடிவமே, எங்களின் இந்த துயரங்களிலிருந்து மீள்வதற்கு வழியே இல்லையா என்று கேட்டார். தன் பக்தர்கள் மனம் கலங்குவதை கண்டு பகவான் பொறுப்பாரா? பாண்டவர்களின் துயரங்கள் நீங்கவும் விரைவில் அவர்களுக்கு நல்வழி பிறக்கவும் வழி சொல்லலானார். தர்மா, அனைவரது பாவங்களையும் நீக்கி அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி வைக்கும் ஒரு அபூர்வமான விரதம் ஒன்று உண்டு. பேரானந்தத்தை வரமாகத் தரும் அந்த அனந்த விரதத்தை முறைப்படி கடைபிடித்தால் எதிர்காலம் சிறக்கும் என்று கூறினார். தர்மர் மகிழ்ச்சியடைந்தார். யதுகுல உத்தமனே, அந்த அனந்தன் என்பவர் யார்? நாகங்களில் ஒன்று அனந்தன் என்று அறிவேன். அதுவா அல்லது பிரம்மதேவனா அல்லது பரபிரம்மமா என்று கேட்டார். கண்ணன் புன்னகையோடு பதில் சொன்னார். யுதிஷ்டிரா, அனந்தன் என்பவர் வேறு யாருமல்ல, நானேதான். பகல், இரவு, மாதம், வருஷம், யுகம், மண்வந்திரம், கல்பம் எனும் காலங்கள் எல்லாம் எனது அம்சமே. அனந்தன் எனும் பெயரில் பூமியின் பாரத்தை குறைக்கவும் தீயவர்களை அழிக்கவும் வசுதேவருக்கு மகனாக பிறந்துள்ளேன். அனைத்தும் என் வடிவமே என்பதை அறிந்து கொள். இந்திரன், அஷ்ட வசுக்கள், துவாதச ஆதித்தர்கள், சப்த ரிஷிகள், மலைகள், மரங்கள் என அனைத்தும் எனது வடிவங்களே. தர்மர் கண்ணனை பணிந்து வணங்கினார். அத்துடன், பகவானே, அற்புதமான அனந்த விரதத்தை எப்படி செய்ய வேண்டும்? இந்த விரதத்தை கடைபிடித்து நன்மை அடைந்தவர்கள் யார் யார் என்று நான் அறிய வேண்டும் என்று விரும்புகின்றேன் என்றார். அனந்த விரதத்தை பற்றி கிருஷ்ண பரமாத்மா கூறலானார். கிருத யுகத்தில் வேத சாஸ்திரங்களில் கரை கண்டவரும் வசிஷ்ட கோத்திரத்தில் பிறந்தவருமான சுமந்தன் என்பவர் வாழ்ந்து வந்தார். அவரது மனைவி தீட்சா தேவி. அவர்களுக்கு சீலை என்கிற ஒரு மகள் இருந்தாள். மகள் பிறந்து சிறிது நாட்களிலேயே தீட்சா தேவி இறந்து போனாள். குழந்தை சீலாவை வளர்க்க வேண்டுமே என்கிற நோக்கில் இரண்டாவது மனம் புரிந்து கொண்டார் சுமந்தன். இரண்டாவது மனைவியின் பெயர் கர்க்கசை. கடினமான மனம் கொண்டவள். அவள் சீலாவை பலவாறு கொடுமைப்படுத்தினாள். ஆனால் சீலை பெயருக்கேற்ப சீலத்துடன் திகழ்ந்தாள். இறை பக்தியிலும் வழிபாட்டிலும் அதீத ஈடுபாடு கொண்டிருந்தாள். உரிய பருவம் வந்ததும் அவளை கவுண்டின்யர் என்பவருக்கு திருமணம் செய்து வைத்தார் சுமந்தன். சிறிது நாட்கள் சென்றன. மாப்பிள்ளையோடு மகளை அனுப்பி வைக்கும் நாள் வந்தது. மாப்பிள்ளைக்கு சீராக ஏதேனும் கொடுத்தனுப்ப வேண்டும் என்று நினைத்தார் சுமந்தன். ஆனால் இவர்களுக்கு கொடுக்க வீட்டில் என்ன இருக்கின்றது என்று கூறி மறுத்துவிட்டாள் கர்க்கசை. சுமந்தன் தான் சேகரித்து வைத்திருந்த கோதுமை மாவினை மாப்பிள்ளையிடம் கொடுத்து, இது வழியில் உபயோகப்படும், வைத்து கொள்ளுங்கள் என்று கூறி மகளையும் மாப்பிள்ளையையும் ஆசீர்வதித்து அனுப்பி வைத்தார். கவுண்டின்யர் சீலையுடன் தனது ஆசிரமத்திற்கு புறப்பட்டார். சூரிய உதய காலம். வழிப்பயணத்தை சற்று நிறுத்திய கவுண்டின்யர் அருகிலிருந்த குளத்தில் சந்தியாவந்தனம் முதலான அனுஷ்டானங்களை செய்வதற்காக போனார். அங்கேயே குறிப்பிட்ட இடத்தில் பெண்கள் சிலர்
சிவப்பு நிற ஆடை அணிந்தபடி தன்னந்தனியாக அனந்த பத்ம சுவாமியை வழிபட்டு கொண்டிருந்தனர். சீலை அவர்களை அணுகி, நீங்கள் என்ன வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று விவரம் கேட்டார். பெண்ணே, இன்று அற்புதமான நாள். ஆனந்தமான பலன்களை கொடுக்கக்கூடிய அனந்த விரதம் கடைபிடிக்க வேண்டிய தினம். இன்று புரட்டாசி மாதம் வளர்பிறை சதுர்தசி அல்லவா? இந்த தினத்தில் அனந்த பத்மநாப சுவாமியை விரதமிருந்து வழிபடுவது விசேஷம் என்றவர்கள் விரத வழிபாடு இருக்கும் முறை குறித்தும் சீலாவிடம் தெரிவித்தார்கள். புரட்டாசி வளர்பிறை சதுர்த்தசி அன்று காலையில் எழுந்து நீராடி தூய்மையான ஆடை அணிந்து பூஜைக்குரிய இடத்தை பசும் சாணியால் மெழுகி கோலமிட வேண்டும். 5 வித வண்ணங்களால் கோலமிடுவது விசேஷம். பின்னர் தீர்த்த கலசம் வைத்து அனந்த பத்மநாபனை தியானித்து பூஜிக்க வேண்டும். 5 படி கோதுமை மாவில் வெல்லம் சேர்த்து 28 அதிரசங்கள் செய்ய வேண்டும். அவற்றை நிவேதனம் செய்து 14 அதிரசங்களை வேதியர்களுக்கு கொடுத்து தாம்பூலமும் தட்சணையும் அளிக்க வேண்டும். மீதி 14 அதிரசங்களை நாம் உண்ணலாம். பூஜைக்குரிய அனைத்தும் 14 என்கிற எண்ணிக்கையில் இருப்பது விசேஷமாகும். இந்த விரதத்தை 16 வருடங்கள் கடைபிடிக்க வேண்டும். முறைப்படி இந்த விரதத்தை கடைபிடித்து வழிபட்டால் தீராத துன்பமெல்லாம் தீரும், அளவற்ற ஐஸ்வர்யங்கள் வந்து சேரும் என்று விவரித்தனர். உடனே சீலை அங்கேயே நீராடி தகப்பனார் தந்த கோதுமை மாவை பயன்படுத்தி அதிரசங்கள் செய்தாள். அங்கிருந்த பெண்களின் உதவியுடன் நோன்பு கயிறை கட்டிக்கொண்டு முறைப்படி விரதம் கடைபிடித்து வழிபட்டாள். பின்னர் மிகுந்த மனநிறைவுடன் கணவருடன் புறப்பட்டு அவரது ஆசிரமத்தை அடைந்தாள். அனந்த விரதம் அளவற்ற ஐஸ்வர்யத்தை சீலைக்கு அளித்தது. நவரத்தினங்களும் நகைகளும் அவள் உடலை அலங்கரித்தன. வருடம் தவறாமல் அனந்த விரதத்தை கடைபிடித்து ஆனந்தமான வாழ்வை அனுபவித்தாள் சீலை. நாட்கள் நகர்ந்தன. செல்வபோகம் கவுண்டிரியனின் மனதில் கர்வத்தை வளர்த்துவிட்டது. ஒரு முறை அவர் மனைவி சீலையின் கையில் கட்டப்பட்டிருந்த நோன்பு கயிறை இழிவுபடுத்தி பேசியதுடன் அதை அறுத்து தீயிலும் போட்டுவிட்டார். பதைத்து போனாள் சீதை. அந்த கயிறு சாட்சாத் அனந்தனின் அம்சமல்லவா? பாய்ந்து போய் தீயில் கருகுமுன் எடுத்து பாலில் போட்டாள். ஆனாலும் அவளின் மனம் சந்தலத்தில் ஆழ்ந்தது. விரைவில் அவள் பயந்தது போலவே அனைத்தும் நடந்தன. கவுண்டில்யரின் செல்வம் அனைத்தும் அவரிடமிருந்து நீங்கிவிட்டது. எவரும் அவரிடம் பேசா விரும்பாத நிலை உண்டானது. அனந்த விரதத்தையும் நோன்பு கயிற்றை அவமதித்ததால் நேர்ந்த விளைவு இது என்பதையும் புரிந்து கொண்ட கவுண்டின்யர் அனந்தனை தரிசித்து மன்னிப்பு வேண்ட நினைத்தார். எங்கெல்லாமோ பகவான் அனந்தனை தேடி அலைந்தார். கண்ணில் கண்டவர்களிடமெல்லாம் அனந்தனை பார்த்தீர்களா என்றெல்லாம் விசாரித்தார். அவர்களோ இல்லை என்றார்கள். மனிதரிடம் மட்டுமின்றி வனத்திற்கு சென்றவர் அங்கே தென்பட்ட மாமரம், காளை, புல் இருந்தும் மேய முடியாத பசு, யானை ஆகியவற்றிடம் விசாரித்தார். இல்லை என்கிற பதிலே கிடைத்தது. எனவே பித்து பிடித்தவர் போல் அனந்தா அனந்தா என்று கூவித் திரிந்தார். ஓரிடத்தில் மயங்கியும் விழுந்தார். அப்போது அவருக்கு பகவான் அனந்தனின் தரிசனம் கிடைத்தது. மயக்கமும் நீங்கியது. ஐஸ்வர்யம், தர்ம புத்தி, வைகுண்ட பிராப்தி ஆகிய 3 வரங்களை தந்தார் பகவான். மகிழ்ந்து வணங்கி பலவாறு பகவானை துதித்தார் கவுண்டின்யர். மேலும் வனத்தில் தான் கண்ட மாமரம், பசு, காளை, யானை ஆகியவற்றின் நிலை குறித்தும் விசாரித்தார். முற்பிறப்பில் வித்வானாக பிறந்தவர். மாணவர்கள் கேட்டும் அவர்களுக்கு வித்தியைகளை கற்றுக் கொடுக்காமல் கர்வத்துடன் இருந்தார். அதனால் இப்போது மரமாகி நிற்கின்றார். முற்பிறப்பில் பிடி அன்னம் கூட தானமளிக்காத பணக்காரன் ஒருவன் பசுவாக பிறந்துள்ளான். நெடுக புல் இருந்தாலும் மேய முடியாமல் அல்லல் படுகின்றது அந்த பசு. அதேபோல் முற்பிறப்பில் பயனில்லாத நிலத்தை தானம் செய்த அரசன் காளையாக பிறந்துள்ளான். செய்த தர்மத்தை விலை பேசி விற்ற அந்தணன் யானையாக பிறந்துள்ளான். அதனால் தான் அவ்வாறு காட்டில் திரிகின்றார்கள் என்று விளக்கமளித்தார் பகவான். அனந்தனின் அருளால் அரிய வரங்களையும் அற்புத படிப்பினையையும் பெற்ற கவுண்டின்யர் அதன் பிறகு தொடர்ந்து அனந்த விரதத்தை கடைபிடித்து
வாழ்வில் வளமுடன் வாழ்ந்தார். விரைவில் வைகுண்ட பிராப்தியும் கிடைத்தது. இந்த கதையை கண்ணன் மூலம் அறிந்த பாண்டவர்களும் அனந்த விரதத்தை முறைப்படி கடைபிடித்து வழிபட்டார்கள். நிறைவில் கண்ணனே உடனிருந்து அவர்களுக்கு வெற்றியையும் நல்வாழ்வையும் பரிசாக தந்தார். இதை அனந்த சதுர்தசி விரதம் என்று சொல்லுவார்கள். அற்புதமான அந்த நாளில் அனந்த பத்மநாபரை வழிபட்டு ஆனந்த வாழ்வை வளமாக பெறுவோம். ஓகே மக்களே, மீண்டும் இது போன்ற செய்தியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.